கடந்த 8 ஆண்டுகளாகவே அதிமுக தொண்டர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த சசிகலா அதிமுகவுல இணைகிறார் என்ற செய்தியை கேட்டு அனைத்து தொண்டர்களுமே உற்சாகத்தில் இருக்காங்க. அவர் எடப்பாடியுடன் கைகோர்த்திருக்கிறார். இதற்காக சம்மதம் செய்யும் வகையில தான் மத்திய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் சிறப்பு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்திட்டு வராரு. இது பற்றி விரிவான செய்தியை உங்களுக்கு வழங்க இருக்கிறது ஜெம் தொலைக்காட்சி. கடந்த 2016ஆம் ஆண்டு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகுதான் அதிமுகவுல அடுத்த கட்ட பொறுப்பு சசிகலாவிற்கு வழங்கப்படும் என பேசப்பட்டு வந்தது. அதனால சொத்து குவிப்பு வழக்குல சசிகலா சிறை செல்லும் வாய்ப்பு இருந்ததால் புதிய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கும் சிறப்பு ஆலோசனை கூட்டமானது கூவத்தூர் ரிச்சார்ட்ஸ்ல நடந்து வந்தது. 10 நாட்களாக நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு பொதுச் செயலாளர் பதவியை சசிகலா வழங்கியிருந்தார். ஆனால் அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியும் சசிகலாவும் எதிரும் புதிருமாக இருந்து வருகிறார்கள். ஜெயலலிதா தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், சசிகலா அணி, டிடிவி தினகர் அணி, ஓ பன்னீர்செல்வம் அணி என 4ஆக பிரிந்து போனது. தற்பொழுது 5வது அணியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் களம் இறங்க இருக்கிறார். ஏற்கனவே டெல்லி சென்ற செங்கோட்டையன் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் சந்தித்து பேசியிருக்காரு. அப்போது என்ன நடந்தது என்ற தகவல் இப்போது தெரிய வந்திருக்கிறது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் செங்கோட்டையன் பேசும்போது அதிமுகவில் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் தடையாக இருக்கிறார். என்னால் அனைவரையும் ஒன்று சேர்க்க முடியும். அதிமுக ஒருங்கிணைந்தால்தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும்னு பேசியிருக்காரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவோ செங்கோட்டையனிடம் மிகவும் ஆர்வமாக பேசவில்லை என்றும் தெரிய வந்திருக்கு. நீங்கள் சொல்வது எல்லாம் சரி, ஓ பன்னீர்செல்வம் இப்படிதான் பேசினார், டிடிவி தினகரன் இப்படிதான் பேசினார், எல்லோருடைய பலமும் எனக்கு தெரியும், சற்று பொறுத்திருங்கள், நான் முடிவு சொல்கிறேன் என்று மட்டுமே பேசிவிட்டு செங்கோட்டையன் அனுப்பியிருக்காரு. நேபாளத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா டென்ஷனாக இருந்த சமயத்துல தான் செங்கோட்டையன் பேசியதால அவர் அவ்வளவாக கவனம் செலுத்தவில்லைன்னு சொல்லப்படுது. இதற்கிடையே தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகுந்த கோபமானது ஏற்பட்டிருந்துச்சு. எனக்கு எதிராக செயல்பட்ட ஒருவர் எனக்கே கெடு விதித்த ஒருவரை சந்திப்பதற்கு எப்படி அமித்ஷா அனுமதி கொடுக்கலாம் என்று கேள்வியும் எழுப்பிட்டு வராரு. உண்மையிலே நடந்தது வேற விஷயம். செங்கோட்டையன் முதல்ல நிர்மலா சீதாராமனை தொடர்பு கொண்டு பேசிவிட்டு பின்னர் டெல்லியும் சென்றிருக்காரு. நிர்மலா சீதாராமன் தான் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி தனது காரில் அழைத்து சென்றிருக்காரு. தற்பொழுது ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், டிடிவி தினகரன் ஆதரவாளர்கள் ஒரு சேர செங்கோட்டையனை ஆதரிக்க தொடங்கி இருக்கார்கள். ஆக மொத்தத்துல அதிமுக ஒருங்கிணைப்பு என்றால் டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் மட்டும்தான். இதற்கிடையே ஒருங்கிணைப்பு என்ற பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில தான் சசிகலாவை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்ற முடிவுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததாக சொல்லப்படுது. காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி செயல்படும் பொழுது அவருக்கு பின்னால் சோனியா காந்தி திரைமறைவு தலைவராக இருந்திருக்கிறார். அதே போன்ற ஒரு பதவியை சசிகலாவிற்கு தந்துவிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு செய்து விட்டதாகவும் சொல்லப்படுது. தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி சார்பில் டார்ச்சர் செய்து வருவதால் ஏன் தனித்து போட்டியிடக் கூடாது என்றும் அதிமுக தரப்புல ஆலோசனையும் செய்யப்பட்டுச்சு. ஆனால் கடந்த தேர்தல்ல இதே தவறு செய்தால் வாக்கு வங்கி சரிந்தது. எனவே இந்த முறை பாஜக கூட்டணியை விட்டு கண்டிப்பாக விலகக்கூடாது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கு. இதற்கிடையே அதிமுகவில் நடைபெறும் குழப்பத்தால தேர்தல்ல தோல்வியை சந்திக்க நேரிடும். உடனடியாக சென்னை சென்று பஞ்சாயத்து செய்யுங்கள் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு டெல்லி பாஜக மேலிடம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியுடன் கைபேசியில பேசிய நிர்மலா சீதாராமன் இன்னும் ஒரு சில நாட்கள்ல எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக சந்திக்க இருக்கிறாரு. இதற்கிடையே டிடிவி தினகரனும் ஓ பன்னீர்செல்வமும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் என்றால் அதிமுக ஜெயிக்கவே ஜெயிக்காது என்று பேசி வருகிறார்கள். இந்த நிலையில தான் அவர்கள் இருவரையுமே எந்த காரணம் கொண்டும் கட்சியில சேர்க்க மாட்டேன் என எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாகவே இருந்துட்டு வராரு. அதே சமயம்தான் சசிகலாவை இணைத்துக் கொள்ள தயாராக இருப்பதாகவும் நிர்மலா சீதாராமனிடம் பேசியிருக்காரு.
நிர்மலா சீதாராமனும் இது பற்றி நேரில் பேசலாம் என்று கருத்து தெரிவிச்சிட்டு வராரு. தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு 10 நாட்கள் கெடு விதித்த செங்கோட்டையன் கடந்த 10 நாட்கள்ல பின்னடைவை சந்தித்திருக்காரு. அவரிடம் யாரெல்லாம் திரைமறைவில் தொடர்பு வைத்திருக்கிறார்களோ அவர்களும் பின்வாங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர்கள் 9 பேர் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக தெரிவிப்பதாக சொல்லி இருந்தார்கள். அவர்களை அடையாளம் கண்டுபிடித்து எடப்பாடி பழனிசாமி பேசி முடிச்சிருக்காரு. இப்பொழுது அவர்கள் செங்கோட்டையன் பக்கம் திரும்பவில்லை, மாறாக நாங்கள் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறோம் என குரல் கொடுக்க தொடங்கி இருக்காங்க. இதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சசிகலா மீண்டும் அதிமுகவுல இணைய இருக்கிறார் என்பதுதான். சசிகலா மீண்டும் அதிமுகவில் இணைந்தால்தான் அதிமுக புத்துணர்வு பெறும், தொண்டர்களும் உற்சாகம் அடைவார்கள். தமிழக அரசியலிலும் புதிய மாற்றம் நிகழும், அவரை அரசியல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தான் நிர்மலா சீதாராமன் செய்ய போகும் பஞ்சாயத்து முடிவுல செங்கோட்டையன், ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் வேண்டுமானால் தனி அணியாக அமைத்துக் கொள்ளட்டும், நீங்கள் சசிகலாவை சேர்த்து கொண்டால் போதும் என முடிவெடுக்க போவதாகவும் சொல்லப்படுது. ஏற்கனவே அதிமுகவில் இணைய வேண்டும் என பிரதமர் மோடியிடம் சசிகலா திரைமறைவு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராரு. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் நிச்சயமாக அது நடக்கும், கவலைப்படாமல் இருங்கள் என்று சொல்லியிருந்தாரு. தற்பொழுது அமித்ஷாவின் தூதுவராக தான் நிர்மலா சீதாராமன் சென்னை வந்திருந்தாரு. எனவே அக்டோபர் முதல் வாரத்துல அதிமுக தொண்டர்களுக்கு தீபாவளி பரிசாக எடப்பாடி பழனிசாமி, சசிகலா ஆகியோரின் புதிய நட்புடன் அதிமுக புதிய எழுச்சியை காண காத்திருக்கிறது என்பது முக்கிய செய்தியாகவே பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.